மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாஜக உள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லி சிலர் எப்பவுமே ஒரு பயமுறுத்திட்டே இருப்பாங்க இன்னைக்கு தமிழக மக்களை. அதாவது எடுத்துக்காட்டா விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் எல்லாம் எப்பவுமே ஒரு விஷயத்த பேசிட்டு இருப்பாரு. அதாவது ஆளுங்கட்சியில ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தான்னா அது ஏதாவது ஒரு திசை திருப்புறதுக்காக இதுக்கு முன்னாடி அவங்க பார்ப்பனியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்றதை நம்ம கவனிக்கிறோம். ஏன்னா அதாவது பார்ப்பனியம், அதாவது எம்ஜிஆர் அவர்கள் பார்ப்பனியத்தை உள்ள கொண்டு விட்டு வந்துட்டாரு அப்படின்னு, அதாவது ஜெயலலிதா அம்மையாரு அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் பேசினாரு. அதுக்கப்புறம் நீங்க சரியா புரிதல் இல்லாம கவனிச்சுட்டீங்க, நான் அப்படி மீன் பண்ணி சொல்லலை அப்படின்னு உள்டா வாங்குறத நம்ம கவனிக்கிறோம். சமீபத்துல தூய்மை பணியாளர்களுக்காக ஒரு கருத்து சொல்லி அதை மறுபடியும் அதை பல்ட்டி அடிச்சு திரும்ப பெற்றாரு பாருங்க, நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி. இவங்க இதுதான் வேலையா அப்படின்ற மாதிரி நம்ம கவனிக்கணும். ஏன்னா துணை பொதுச் செயலாளர் விசிகாவோட வன்னி அரசு அவர்கள், அதாவது ராமர் அன்னைக்கு பார்ப்பனியத்துக்கு ஆதரவாக ஒரு ஆணவ கொலையை நிகழ்த்தினாரு, இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் ஆணவ கொலையை ஆதரிக்கிறாரு அப்படின்னு ரெண்டு பேரும் ஒத்து பேசியிருக்கிறாரு. ஆனா இதெல்லாம் பேச வேண்டிய கட்டாயம் என்னன்னு நம்ம கவனிக்கலாம். எப்பேற்பட்ட இப்போ விசிகா ஒரு 30 வருஷம் 40 வருஷம் அரசியல்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க. இவங்க எல்லாம் ஏன் 30 வருஷத்துல என்னத்தை சாதிச்சாங்கன்னு ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கு. இவங்க அதுக்கு வரல. அதாவது இவங்க ஒரு ஆட்சியிலேயோ இல்ல ஏதோ ஒரு அதிகாரத்திலேயோ பங்கு கேட்க இங்க வரவே இல்லை. இவங்க ஏதோ ஒரு அடிமையா ஒரு 4 சீட்டு 5 சீட்ல வச்சு தக்க வச்சு இவங்களுக்கு எடுபடி வேலை செய்யறதுக்காக தான் இங்க தமிழகத்துல அந்த மாதிரி கட்சிகள் இருக்கோன்ற கேள்வி. ஏன்னா இல்லைன்னா வளர்ந்துருக்கலாமே, ஏன் வளராம அப்படியே இருக்காங்கன்னா இவங்கள ஒரு தற்குறித்தனமான அரசியல் தான் நம்ம கவனிக்கலாம். இந்து தர்மத்தை அழிக்கணும். நிறைய இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் கோயில் பத்தி பேசினதும், இன்னைக்கு ராமர் பத்தி தவறா பேசுறதும், இதெல்லாம் எதை மீன் பண்ணி சொல்றதுன்னா சனாதன தர்மத்தை அழிக்கிறதுக்குன்னு தான் இவங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்கிறது புரிதல் இருக்கு. இதை தாண்டி முருகன் மாநாடோட எழுச்சிக்கு அப்புறம் இவங்க எல்லாம் கொஞ்சம் அடங்குறாங்களா அப்படின்னு நம்ம கவனிச்சோம். ஆனா அடங்கலைன்னு தான் நம்ம பார்க்கணும். இனிமே அடக்க வைக்கணுங்கிறதுனாலதான் நிறைய பேர் இன்னைக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை தாண்டி கேரளாவில் மாசம் 20ஆம் தேதி திருவிதாங்கூர் தேவசம் வாரியத்தின் பவள விழா. லோக ஐயப்ப சங்கம் பிரணாய் விஜயன் நம்ம முதல்வருக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு, நீங்க அந்த சங்கத்துல நீங்க ஐயப்ப அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனா நம்ம முதல்வர் அவர்கள் அங்க போகல, நான் வர முடியாது, அதனால திரும்பி கடிதம் எழுதியிருக்கிறாரு. சேகர் பாபு வருவாரு, பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் 2 பேர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு கடிதத்தை திருப்பி எழுதியிருக்கிறாரு. ஆனா இங்க நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு சரியான ஒரு விஷயத்தை மேற்கொண்டு இருக்கிறாரு. அதாவது மலையாளத்துல எழுதி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாரு. இந்து மதத்தை விட்டு உடனடியாக வெளியேறுங்கள். 100 வருஷ கோயில் அடிச்சிருக்கேன். இதே கடவுளுக்கு எதிரா நீ ஒரு முட்டியர் இருக்கு இருக்கா? ஆமா. அவர் இன்ஜினியரிங் படித்ததாகவோ, ஆனால் அவருடைய உள்அர்த்தத்தை கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு மலேரியா, கொரோனா இதையெல்லாம் நம்ம எதிர்க்க கூடாது, ஒழித்து கட்ட வேண்டும். கோயில் பத்தி சொன்னது, இந்து சனாதனத்தை அழிக்கணும், இருக்கவே கூடாது, இந்து தர்மத்துல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொன்ன, நிறைய கோயில் இடிச்சது, நிறைய பேசின அந்த வீடியோக்கள் எல்லாத்த நினைச்சு பினராயி விஜய்க்கு இதெல்லாம் இப்படி சொன்னவங்களையா நீங்க அழைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாரு. பார்ப்போம் இது எந்த அளவுக்கு தாக்கத்தை வெளிப்படுத்துன்னு. அதாவது கேரள மக்களிடையே இன்னும் நிறைய கம்யூனிஸ்டுங்க அங்கதான் ஏதோ ஐயப்பனை தூக்கி கொண்டாடுறாங்க. ஆனா இங்க இருக்கிற கம்யூனிஸ்டுங்க அதாவது ஐயப்பனை கொச்சப்படுத்தி அந்த அளவுக்கு கேவலப்படுத்தினதெல்லாம் நம்ம கவனிச்சோம். ஆனா இவங்க ஏன் இந்த மாதிரி ஒரு திடீர்னு என்ன ஐயப்ப நிகழ்ச்சிகள்ல போறாங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும். ஏன்னா இங்க அன்னைக்கு நிறைய பெரியார் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு, அதாவது ஓட்டுக்காக இவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கதை தான் இன்னைக்கு ஞாபகம் வருது. இதை தாண்டி இன்னைக்கே பெரியார் எல்லாம் இருந்திருந்தான்னா இன்னைக்கு இவங்க ஜாதி ஆணவ படுகொலை அப்படின்னு பேசுறாங்க பாருங்க. இவங்க எல்லா மதத்திலையும் ஆணவ படுகொலை, எல்லா ஜாதியிலும் ஏற்றத்தாழ்வு எல்லாமே இருக்கு, என்னமோ இந்து மதத்துல மட்டும்தான் இருக்குன்னு இவங்க கதை கட்டுறது பெரியார் இன்னைக்கு இருந்திருந்தாலும் கூட எல்லா மதத்திலையும் கூட அழிச்சிருப்பாருன்ற மாதிரி, அதாவது அதை பத்தி விமர்சனம் செஞ்சிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு இவங்க ஏதோ ஒரு ஒட்டுமொத்த ஒரு இந்து மதத்தை மட்டும் இவங்க தாக்குறது இன்னைக்கு இது என்னைக்குமே இது நீடிக்காதுன்னு நம்ம கவனிக்கணும். ஏன்னா நிறைய பேர் இதுக்கு எதிராக குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அன்னைக்கு பார்ப்பனர் அப்படின்னு சொல்லி எதிர்த்த விஷயம்
இன்னைக்கு அதை கை கொடுக்குமா அப்படின்றத பார்த்தோன்னா டைவெர்ட் பண்ணலாம். ஆனா இன்னைக்கு எல்லாம் விழிப்படைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு திமுகவுக்கு வந்து சங்கூதுற நிலைமையில தான் இருக்காங்க. 2026 வந்து இன்னைக்கு பாருங்களேன், அதாவது கிட்னி திருட்டு வழக்கு வந்து அதாவது மேலிடம் சமாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு எஃப்ஐஆர் போடலை, எதுவும் போடலை. நீதிபதிகள் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த லட்சணத்துல நம்ம தமிழக அரசு ஓடிட்டு இருக்குங்கிறத நம்ம கவனிக்கணும். ஆனா இதெல்லாம் வந்து மக்களிடையே சேராம எதுவுமே பண்ணாம ஏதோ ஒரு திசை திருப்புறதுக்காக பாருங்க, அப்பவே வன்னியரசு சொல்லிட்டாரு, இதுக்கு பதில் கொடுத்துட்டு நம்ம எல்லாம் இருந்துட்டு இருக்கோம். ஆனா அடிப்படை இன்னைக்கு மக்களோட பிரச்சனை எதுவுமே நம்ம பேசுறது இல்லை. இதை தாண்டி அண்ணாமலை அவர்கள் புதுக்கோட்டையில ஒரு துப்பாக்கி சுடுற ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்ல பரிசு கொடுக்குறாரு. அதுல டிஆர்பி ராஜனோட மகன் அந்த இடத்துல பரிசு வாங்க போறாரு. அவன் அந்த பையன் வேணான்னு சொல்லிடுறாரு, உங்க கையில வேணாம் அப்படின்னு. இதை குறித்து அண்ணாமலை கிட்ட கேள்வி கேட்கறாங்க, இந்த மாதிரி அந்த பையன் வேணான்னு சொல்லிட்டாரு என்ன அப்படின்னு சொன்னா, அண்ணாமலை ஜெனுனா ஒரு பதில் சொன்னாரு. அது வந்து அவங்கவங்களோட விருப்பம், எதை வாங்கணும்னு கட்டாயமே கிடையாது, அது அவங்களோட விருப்பம் தான், அந்த பையன் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணிடுறாரு. எப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை பாருங்க. இதை வச்சு இதுக்கு முன்னாடி வந்து ஆளுநர்கிட்ட ஒரு அம்மா பட்டம் வாங்க முடியாதுன்ட்டு போனாங்க. ஆனா இந்த இடத்துல இதை வச்சு ஒரு அரசியல் செய்யலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிருக்காங்க போல இருக்கு. இன்னைக்கு தமிழக மக்களுக்கு நல்லா தெரியுது. அதாவது யார் எப்படி, யார் கையால வாங்கினா அதிர்ஷ்டம், யார் கையால வாங்கக்கூடாதுன்னு எல்லாமே தெரியும். இன்னைக்கு திமுகவுக்கும் பாஜகவுக்கும் மக்கள் கிட்ட போய் கேட்டானா தெரியும். ஊழல் கட்சின்னா எதுன்னு தெரியும். தேசத்தை நேசிக்கிற கட்சி யாருன்னு கேட்டா எல்லாமே சொல்ல தெரியும். ஆனா இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஏதோ திசை மாத்திட்டு இன்னைக்கு டிவிக்கே இருக்கு, எந்த ஒரு கோட்பாடு இல்லை, எதுவுமே இல்லை, கொள்கை இல்லை, நாங்க வந்து ஏதோ ஒரு ஆட்சிக்கு வர்றோம், முதலமைச்சரா நான் நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வீணா சினிமா மாதிரி டயலாக் பேசிட்டு வர்றாரு. ஆனா எந்த ஒரு கட்சியும் அவங்கள நம்பி இன்னைக்கு கூட்டணிக்கு யாரும் வரல, வலை வீசுறாங்கன்ற மாதிரி தான். இன்னைக்கு ஜான் ஆரோக்கியசாமி அங்க தேர்தல் வியூகம் அமைக்கிறார் பாருங்க, அவரெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு சர்வே ரிப்போர்ட் எடுத்திருக்காங்க. அதுல 2ஆம் கட்ட தலைவர்கள் எங்கேயுமே இல்லை அப்படின்ற மாதிரி. இப்போ எல்லாமே இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் இன்னைக்கு எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கும் போதெல்லாம் பின்னாடி பெரிய பெரிய ஜாம்பவான் எல்லாம் இருந்தாங்க. அதே ஜெயலலிதா இருக்கும்போது கூட, அதே விஜயகாந்த் இருக்கும்போது கூட, பன்ருட்டி ராமச்சந்திரன், இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவான் எல்லாம் பின்னாடி இருந்தாங்க. விஜய் பின்னாடி யார் இருக்காங்க? தற்கொலை ரசிகர்கள் தான் இருக்காங்க, வேற யாருமே இல்லை. அதனால விஜய்க்கு வந்து யாராவது கூட்டணி வருவாங்களா, நான் முதலமைச்சர் ஆகுறேன், உங்களுக்கு யாராவது துணை முதலமைச்சர் தர்றேன், மந்திரி சீட்டு ஏதாவது தர்றேன் அப்படின்னு வலை வெறிச்சிருக்கிறாரு. யாருமே கண்டுக்கவே இல்லை. எல்லாம் ஒரு வேடிக்கையா ஏதோ சினிமா கூத்து, ஒரு ஆடியோ லான்ச் மாதிரி தான் மதுரை மாநாட பார்த்துருக்காங்களே ஒழிய ஒரு ஆக்கப்பூர்வமா எந்த ஒரு அரசியல்வாதியா அவரை கவனிக்கவே இல்லைன்னு தான் நம்ம இன்னைக்கு. இதெல்லாம் தாண்டி அண்ணாமலை அவர்கள் ஒரு நிதி நிறுவனங்கள், கல்வித்துறை, இங்கெல்லாம் போய் மக்களிடையே ஒரு தேசியத்தையும் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமா ஒரு ஒரு விழிப்புணர்வு கொடுத்து, ஒரு கவுன்சிலிங் கொடுத்து, மக்களிடையே ஒரு உணர்வு பூர்வமா ஒரு உரையாடி, மக்களிடையே ஒரு தேசத்தையும் ஒரு தெய்வீகத்தையும் பரப்புற மாதிரி சில விஷயத்த பேசிட்டு வர்றாரு. ஆனா இங்க இருக்கிற தற்கொலைங்க அரசியல்வாதிகள்லாம் எதுக்காக இருக்கோம், ஏன் வர்றோம், எதுக்காக இந்த நாட்டுக்கு என்ன லாபம்ன்ற மாதிரி இன்னைக்கு கேள்வி. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த நாட்டு பிளவுபடுத்தி ஏதாவது ஒரு இந்து மதத்துல வந்து ஏதாவது 2ஆ உடைச்சி இன்னைக்கு அந்நிய கைக்கூலியா தான் இன்னைக்கு நிறைய பேர் செயல்பட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் எப்படி முறியடிச்சு இன்னைக்கு இந்து சனாதன தர்மத்தை வாழ வைப்பாங்கன்னு போக போக தான் பார்க்கணும். ஆனா இன்னைக்கு முருகன் மாநாட்டுக்கு அப்புறம் மக்களோட எழுச்சி வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். ஆனா இதெல்லாம் யாருக்கு தெரியுமோ இல்லையோ, இன்னைக்கு வந்து இந்த மாதிரி பார்ப்பனியம் பேசிட்டு இருக்காங்க பாருங்க, இவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இவங்கெல்லாம் நாளைக்கு ஏதாவது ஒரு கட்சியில ஆட்சிக்கு வருவாங்க, இல்லை இவங்க கட்சி வளர்ப்பாங்களான்னு பார்த்தான்னா இவங்க எல்லாம் ரொம்ப காலமா இருக்க மாட்டாங்க, கொஞ்ச நாள்லயே அழிஞ்சிடுறாங்க. இதெல்லாம் வரவே வராதுன்னு நம்ம பார்க்கணும். விசிக திருமாவளவன் இவங்க எல்லாம் அடுத்தது இந்த மாதிரி ஏதோ ஒரு திமுக முட்டு கொடுத்துட்டே இருக்கிறது அவங்களோட வேலையை ஒழிய அடுத்ததா கட்சியோ பதவியோ இவங்களுக்கு எல்லாம் நாளடைவில் வந்து 2026க்கு அப்புறம் டோட்டலா இவங்க எல்லாம் அடையாளமே இல்லாம ஆயிடுவாங்கங்கிறது தான் மக்களோட கருத்து. மனிதானி மகத்தான